தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் புதிய கூட்டணி உருவானது. நள்ளிரவில் புதிய கூட்டணி உருவானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 18ஆம் தேதி நள்ளிரவில் ஒரு புதிய கூட்டணி உருவானது. திமுகவா அதிமுகவா என்று தண்ணி காட்டிக் கொண்டிருந்தவர் பிரேமலதா. பிரேமலதா 18ஆம் தேதி நள்ளிரவில் கூட்டணியை உருவாக்கினார். அதிமுக தரப்பில் 12 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் வழங்க முன்வரப்பட்டது. ஆனால் ராஜ்யசபா எம்பி பதவி தேர்தலுக்கு பிறகுதான் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே வழங்க வேண்டும் என்று பிரேமலதா கோரிக்கை வைத்தார். இறுதியில் திமுக அதற்கு முன் வந்தது. மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ராஜ்யசபா தேர்தலில் ஒரு எம்பி பதவி வழங்க முன்வந்தது. கனிமொழி அவர்கள் 18ஆம் தேதி நள்ளிரவில் பிரேமலதாவை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். 10 சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்க முடிவு செய்தது. பிரேமலதா கூட்டணிக்கு சம்மதித்தார். தேமுதிகவிடம் பேசி தொகுதிகளை இறுதி வடிவம் பெறுவது சம்பந்தமாக சபரீசன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இறுதியாக தமிழக அமைச்சர் வேலு அவர்கள் பிரேமலதாவை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். இறுதியாக இந்த மூவர் அணி கனிமொழி, வேலு, சபரீசன் ஆகியோர் பிரேமலதாவிடம் நள்ளிரவில் பேச்சுவார்த்தை நடத்தினர். திமுக கூட்டணிக்கு ஓகே சொன்னார் பிரேமலதா. காலையில் அறிவாலயத்தில் வந்து திமுக கூட்டணியை உறுதி செய்வதாக அறிவித்தார். அதன்படி நேற்றைய தினம் காலை அறிவாலயத்துக்கு வந்து கூட்டணியை உறுதி செய்தார். நள்ளிரவில் மூவர் அணி பிரேமலதாவுடன் பேசி கூட்டணியை உருவாக்கியது.